Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. ஐயோ, என்னடி நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சு. இப்படி எல்லா பிளானும் சொதப்பிக்கிட்டே போச்சுன்னா கடைசில வேற ஆப்ஷனே இல்லடா. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதா. எது? அது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. ஆமா, என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நீயும் நானும் சேரவே கூடாது. இதுக்கு மேல எப்படி பிளான் பண்றது? எல்லா வகையிலுமே பிளான் பண்ணிட்டோமே, எல்லா பிளானும் சொதப்பலாவே தான் போகுது. வேற ஏதாவது பெட்டர் பிளானா யோசிடா, கண்டிப்பா இருக்கும். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே பண்ணிட்டு தானடி வரோம். இதுக்கு மேல பெட்டர் பிளானுக்கு எங்க போறது? நம்மளோட எக்ஸ் வரைக்கும் போய் ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்குமே ஐடியா இல்ல. நிம்மதி என் மண்டையே காலி ஆயி போன மாதிரி இருக்கு. அது ஏதாவது யோசிடா, இல்லன்னா நம்ம கதையை முடிச்சு விட்டுருவாங்கடா. உனக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்டே இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன 80s கிட்ஸாடா? அதானே. டேய் ஆதி, கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் வொர்க் அவுட் ஆகும் ஆதி. கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்பட்டு யோசிச்சு பாப்போம்டா, ப்ளீஸ் டா. நம்ம ரெண்டு பேரும் சேரவே கூடாதுங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனுக்கே தெரியும். இப்ப எதுக்கடி உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க? டேய் ஏதாவது பண்ணுடா, ரொம்ப கூலா உட்கார்ந்திருக்க. ஐயோ, மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கடி. என்ன கெட்டவனா காமிக்கிறதுல இருந்து உன்ன கெட்டவனா காமிக்கிறதுல இருந்து நம்மளோட எக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. டேய் ஏதாவது இருக்கும்டா, நம்ம யோசிக்கணும். சரி, அப்படி ஓரமா உட்கார்ந்து யோசி. எனக்கு சத்தியமா யோசிக்கிறதுக்கு கூட மைண்ட் இல்ல. டேய் என்னடா இப்படி சொல்ற? ஏய், உனக்கு அது பரவாயில்லடி. உன்னோட எக்ஸ் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான். ஆனா என் நிலைமைய பாத்தியா? அந்த நிலாவை நான் வாழ்நாள் முழுக்க பார்க்காம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் என்னோட மனசுல ஒரு ஓரமாவது அவ இருந்தாடி. இப்ப பாத்து எந்த அளவுக்கு அவளை நான் லவ் பண்ணேனோ அந்த அளவுக்கு வெறுத்துக்கிட்டு இருக்கேன்டி. டேய் உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. ஆனா ஆதி பாவம்டா நீ. யாருமே அவங்களோட எக்ஸ இந்த நிலைமையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க ஆதி. ஏய் சத்தியமா நான் கால் பண்ணும்போது நான் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன்லாம் பேசினாடா. நான் கூட இப்ப நினைச்சேன் ஆதி, சரி ஓகே காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா உன்னை மீட் பண்ணி அவங்களோட பழைய நினைவுகள்லாம் பேசி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ற லெவலுக்கு நினைச்சேன்டா. ஆனா அவ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டாடா. பட் என்கிட்ட போன்ல ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம். சொல்லாம இப்படி நேர்ல வந்து புசுக்கிட்டு குடும்பத்தோட நிப்பா. சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஏய், சிரிச்சனா எனக்கு காண்டாவது பாத்துக்கோ. நானே செம கடுப்புல இருக்கேன். ஐயோ, நான் அதெல்லாம் கூட ஒத்துப்பேன்டி. ஆனா அவ பொண்ணு என்ன அங்கிள்னு கூப்பிட்டாடி. அதாண்டி என்னால ஒத்துக்கவே முடியல. அங்கிள் பாய் அங்கிள் என்ன சொல்லிட்டு போறாடி. என்னடே எக்ஸ் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்றது உனக்கு பெரிய விஷயமா இல்ல, ஆனா அவ புள்ள வந்து உன அங்கிள்னு கூப்பிட்டா உனக்கு ரொம்ப பெரிய குத்தமா தெரியும். டேய் ஏடா அப்படி பண்ற? அம்மா சரி படக்கம் இல்லடா. அம்மா ஐயோ. அடியே, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ சொல்லிட்டேன். ஏய், ஏன் இப்படி பண்ற? எனக்கே கடுப்பாகுது. ஆமா, என்ன இவ்வளவு கலாய்க்கிறீங்களே மேடம்? என்னை விட உங்க பொழப்புதான் ரொம்ப நார பொழப்பா போயிருச்சு. உன் எக்ஸுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாம பழசெல்லாம் மறக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா சொல்றேன் தெரிச்சு ஓடி இருப்பான். ஐயோ, மறுபடியும் இவ்வளவு பாத்துட்டோமா அப்படின்னு. டேய் பாவண்டா, அவன் இப்படி ஒரு நிலைமையில தான் என்ன விட்டுட்டு போயிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லடா. எனக்கு என்னவோ ஆள் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோ. அப்படிங்கற? இல்லையடா, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னானே. ஏன் ஃபேக்கா கூட ரெடி பண்ணிருக்கலாம். அது டேய் ஏன்டா குழப்பற? ஆமா, நீ என்ன கேட்ட? ஓகே, பழசெல்லாம் மறந்துட்ட, பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப புதுசா லவ் பண்ணலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? இல்ல நான் வேற ஒரு பொண்ணோட கமிட் ஆயிட்டேன்னு சொன்னார்ல. ஒருவேளை உன்னை கழட்டி விட்டு வேற ஒரு பொண்ணு கூட கமிட் ஆனார்ல, அதுக்காக அது காரணமா கூட சொல்லிருக்கலாமே பழசெல்லாம் மறந்துட்டேன்னு. ஒருவேளை இருக்குமோ? பின்ன அவர் என்ன மாதிரி இழிச்சவாயா உன்னை கூட வச்சு சமாளிக்கிறதுக்கு? அட போடா, சத்தியமா நம்ம எக்ஸ் எல்லாம் இப்படி நம்மள கவுத்து விடுவாங்கன்னு நினைச்சே பார்க்கலடா. டேய் அப்புறம் உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். வால் நிலாவை பார்த்தோனே உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் அவளை தனியா பார்த்தோனே என் லைஃப் எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி தெரிஞ்சிச்சுடி. ஓகே அவ்வளவுதான், எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வச்சா பாரு ஆப்பு எனக்குன்ற மாதிரி அவ புருஷனையும் அவ புள்ளையும் சேர்த்து பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு செம்ம போதையில அவளையும் அவ புருஷனையும் 2 அறை விட்டு பயங்கரமா ரகலை பண்ணணும்னு தோணுச்சுடி. டேய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? மோந்து கூட பார்த்ததில்ல, ஆனா அப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன். பசங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, ஆனா பொண்ணுங்க எங்களுக்கு அழுகிறத தவிர வேற ஆப்ஷனே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸுங்களை மீட் பண்ணதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தானே நினைச்சுப்போம். இல்லனா அந்த லூசுங்களை நம்பிட்டு நம்மளும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போமே.
ஆமா ஆமா அதுவும் சரிதான். ஏய் இங்க எதுக்கு வந்தோம், நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? பிளான போடணும்டி மொத. ஐயோ ஆமால, நீ வர தண்ணி அடிச்சு போதை ஏத்தி நிலா வார அறைவேன்னு சொன்னியா? நீ எப்படி பண்ணிருப்பேன்னு இமேஜினேஷனுக்கே போயிட்ட. ஆதி ஏய் உனக்கும் அது தோணுச்சா? டேய் ஆமாடா, ஆதி செம்ம ஐடியா கிடைச்சிருக்குடா. நிம்மதி ஆமால, செம்ம ஐடியால. என்ன ஐடியா சொல்லு. நான் தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சு உங்க வீட்டுக்கு வந்து ரகலை பண்ற மாதிரி நடிச்சா எப்படி? டேய் செம்ம சூப்பர்டா, சத்தியமா நானும் இதை தான் நினைச்சேன். டேய் ஆதி மச்சான், நம்மளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இருக்கு. இந்த ஒரு நைட்டை எப்படியாவது நெகட்டிவா மாத்திரணும் மச்சான். ஹே ஆமாடி, இந்த ஒரு நைட்டுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். அதுல உங்க வீட்ல ஒரு கெட்ட பேர் எடுக்கணும்னா இந்த சான்ஸை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் நான் உங்க வீட்டுக்கு வந்து ரகலை பண்ணேனா எங்க அம்மா அப்பாக்கு போன் போகும். எங்க அம்மா அப்பாக்கு ஆல்ரெடி நான் நிலாவை பார்க்க போறேன்ற விஷயம் தெரியும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? ஒருவேளை நிலாவை பார்த்த சோகத்துலதான் இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து ரகலை பண்றான்னு நினைப்பாங்க. ஏய் சூப்பர் ஐடியாடி. டேய் ஆமாடா, நீ நல்லா தண்ணி அடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுவல, எங்க ஒரு வாட்டி நடிச்சு காட்டு. ஓகே ஓகே, இப்போ நீதான் நிலா. ஓகே சரி சரி, டேக் ஓகே ஆக்ஷன். ஓய் இவா என்னங்கடி, நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணுவீங்களா? நீங்க பாட்டுக்கு எங்களை கழட்டி விட்டு போவீங்களா? உங்க அம்மா சொன்னா, உங்க ஆத்தா சொன்னானே என்னை கழட்டி விட்டு போனல. இப்ப என்னடி, எவனோ ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பிள்ளையும் வேற பெத்துக்கிட்டு என்கிட்ட வந்து சீனை போடுறியா? கேப்பாரு மூஞ்ச அடிச்சு உடச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. ஏய் வாடிங்க. வாடின்ற வாடி. சாரிடி சாரிடி, கேரக்டராவே மாறிட்டேன்டி. சத்தியமா குடிச்சிட்டு நிலாவை இப்படி தாண்டி சப்புன்னு ஒரு அரை விட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிச்சிட்டேன்டி. சாரிடி சாரிடி. ஆதி சூப்பர்டா, செம சூப்பரா பேசுறடா. எப்படா தண்ணி அடிச்ச மாதிரி பேசுற? டேய் இதே மாடுலேஷன்ல அப்படியே எங்க வீட்ல வந்து கலக்குடா. கண்டிப்பாடி, நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் எப்பேற்பட்ட கெட்டவேன்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணம் நின்னா போதும் எனக்கு. ஆமாண்டா ஆதி கரெக்ட் தான். இங்க பாரு, பிளான் நல்லா கேட்டுக்கோ. நானும் இப்ப வீட்டுக்கு போறேன், நீயும் வீட்டுக்கு கிளம்பு. எங்க அம்மா அப்பா கரெக்டா தூங்க போற நேரமா பார்த்து நான் உனக்கு கால் பண்றேன். நீ கரெக்டா வீட்டுக்கு வெளியே வாசல்ல வந்து கத்தி கத்தி பேசு. அப்புறம் கையில எதுக்கு ஒரு சரக்கு பாட்டில வச்சுக்கோடா. சரக்கு பாட்டிலா? எப்படி இருக்கும்னு கூட நான் பார்த்தது இல்லடி. டேய் கல்யாணம் நிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? இப்படி எல்லாம் பார்த்ததுல வச்சதில்லன்னு அன்னைக்கு சிகரெட்டுக்கு சொதப்பினியே, அது மாதிரி சொதப்பிராதடா. இந்த வாட்டி நம்ம கரெக்டா நடிக்கணும். சரி ஓகே ஓகே, நான் இப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாது நான் பாட்டில வாங்கிட்டு வரேன். சரிடா, இந்த பிளானை நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்ப, நான் கால் பண்றேன். ஓகேடி பை. பைடா. இப்ப சரக்குக்கு நான் எங்க போவேன்? இருக்கவே இருக்கான் நம்ம விஷ்ணு, அவன்கிட்டே கேட்டுருவோம். ஹலோ விஷ்ணு, டே எனக்கு ஒரு ஹெல்ப்டா. எனக்கு ஒரு சரக்கு பாட்டில் வேணும்டா. எந்த பிராண்டு எப்படி வாங்குறது எதுவுமே தெரியலடா. நான் இது வரைக்கும் சரக்கு அடிச்சது இல்லையே, உனக்கு தெரியுமே. அப்படியா? சரி ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேடா பை மச்சான். அப்பாடா, எப்படியோ நம்மளுக்கு ஒரு சரக்கு பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இத வச்சுட்டு நிம்மதி வீட்ல அப்படியே போய் ரகலை பண்ணி சீன் போட வேண்டியதான். ஆதி, இது வரைக்கும் நீ சரக்கே அடிச்சது இல்ல, ஆனா நிறைய ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் எல்லாம் பாத்திருக்க. எப்படி எல்லாரும் வந்து லபல பலபலன்னு உளருவாங்க, அது மாதிரி நிம்மதி வீட்ல போய் நல்ல உளரு. எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுறது உன் கையில தான் இருக்கு ஆதி. நிம்மதி வீட்ல போய் என்ன பேசுறது? ஏதாவது ரிஹர்சல் எடுப்போமா? ஓய் நிம்மதி, வெடியா வாடி. என்னடி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய பருப்பானியே. ஐயோ, என்ன டயலாக் மறந்து போகுது, என்ன பண்றது? ஆதி, இப்படி எல்லாம் பிரேக் விட்டு எல்லாம் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கடா. நல்லா சரக்கு அடிச்ச மாதிரி சூப்பரா பேசணும். ஓகே ஓகே, இன்னொரு வாட்டி. ஹே நிம்மதி வாடிங்க. பேர்ல நிம்மதியை வச்சுக்கிட்டு நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்துகிட்டு என்ன நிம்மதி இல்லாம பண்றியா? வாடி வா, ஒன்ன நிம்மதி இல்லாம பண்றேன், வெளியே வாடி. அதுக்கப்புறம் ஐயோ என்ன பேசுறதுனே தெரியலையே. ஆதி, சத்தியமா இந்த பிளானையும் நீ சொதப்பதாண்டா போற. அது நல்லாவே தெரிஞ்சிச்சு, நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம் யோசி, நல்ல யோசி ஆதி. இந்த பிளானும் சொதப்பிச்சுன்னா மறுபடியும் உட்காந்து ரூம் போட்டெல்லாம் யோசிக்க முடியாதுடா. எப்படியாவது இதை நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆதி. என்ன பண்ணலாம்? ஏதாவது டயலாக், அந்த முகர கட்டிய திட்டம் போதெல்லாம் வண்டியா டயலாக் வரும். இப்படி பார்த்து ஒரு டயலாக் வந்து தொலைய மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்ம ஏன் குடிச்ச மாதிரி நடிக்கணும்? குடிச்ச மாதிரி நடிச்சாதானே டயலாக் வராது. ஒருவேளை உண்மையாவே குடிச்சிட்டா?
ஆதி சூப்பர்டா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உன் உயிரை விட கூட நீ தயாரா இருக்க. குடிக்கிறதுல ஒரு மேட்டரா? எத்தனை பேரை குடிச்சிட்டு வளர்றதெல்லாம் பாத்திருக்க. அந்த மாதிரி நம்மளால நடிக்க முடியாது. ஆனா குடிச்சவன் என்ன வேணாலும் கன்றாவியா பேசுவான். அதே மாதிரி நீயும் குடிச்சிட்டு போய் அங்க பேசினா உன்னோடது ஆக்டிங் மாதிரியே தெரியாது, ரியலா இருக்கும். இந்த கல்யாணமும் நிக்கும். அந்த நிம்மதி கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருவ. ஆனா இந்த விஷயத்த நிம்மதி கிட்ட சொல்லலாமா வேணாமா? எதுக்கு சொல்லிக்கிட்டு? அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்டிங் தான் பண்றோம், அப்படியே இருக்கட்டும். எதுக்கு நம்ம குடிச்சோன்னு அவகிட்ட எல்லாம் போய் சொல்லணும்? சூப்பர் ஆதி, நல்ல பிளான் கிடைச்சிருக்கு. இதை நான் இது வரைக்கும் நோந்து கூட பார்த்தது இல்லையே. சீ, என்னடா அவ்வளவு கன்றாவியா இருக்குது. இதை எப்படா நான் குடிப்பேன்? ஐயோ, என்ன கருமண்டா அது. இதெல்லாம் எப்படா தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, சரி ஓகே. நம்மளுக்கு இந்த கல்யாணம் நிக்கணும்னா விஷத்தை கூட சாப்பிட்டதுக்கு ரெடியா தான் இருக்கும். தண்ணி தானே அடிப்போம். அப்பா, நிம்மதி நிம்மதி. I'm coming.